ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து WOS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு Kali Linux தான் வந்து செகண்ட் OS தான் இன்ஸ்டால் பண்ணுறது காமிக்க போகிறேன். அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு செப்பரேட் டிஸ்க் வந்து ஒதுக்கிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூசேஜில் இருக்குது. யூசேஜில் இருக்கிற டிஸ்கில் வந்து நீங்கள் OS போடாதீங்க, அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதுக்குன்னு ஒரு தனியாக எப்படி டிஸ்க் சிங்க் பண்ணலான்னா அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுடைய கம்ப்யூட்டரில் போயிட்டு மேனேஜ், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதில் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிஸ்க்கு வந்து எதில் கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துங்க. சிலே ஒரு 66 GB இருக்குது, நான் அதில் ஒரு 20 GB எடுத்துக்கிறேன். சி வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம் அப்படின்றத கொடுத்துருங்க. சரி, இதில் வந்து ஒரு 29 இருக்குது, நான் ஒரு 25 மட்டும் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஷ்ரிங்க் கொடுத்துட்டீங்கன்னா அது தனியாக ஒரு டிஸ்க் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அன்லோகேட்டடில் இருக்குது. நீங்கள் Kali Linux போடுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒரு டிஸ்க் வந்து அன்லோகேட்டடில் தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு 24 GB வந்து அன்லோகேட்டட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த Kali Linux இன்ஸ்டால் பண்ண முடியும். பாருங்கள், சியில் வந்து 66 GB இருந்தது, இப்போ 42 ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 20 GB எடுத்தாச்சு. சரி, வாங்க பார்க்கலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பூட் ஆப்ஷன் போயிடுங்க. போனதுக்கப்புறம் உங்கள் யூஎஸ்பியில் வந்து எப்படி OS ரைட் பண்ணி வச்சுருப்பீங்க, யூஎஸ்பி என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது என்ட்ரு பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபைல்ஸ் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரி வந்து என்ன கண்ட்ரியோ அதை சூஸ் பண்ணிங்க. கீபோர்டு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படி டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எரர் வரும். அந்த எரர் எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கிற பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ட்ரு பண்ணிங்க எஸ். அதுக்கப்புறம் உடனே பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணினா இப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் லோட் பண்ணிக்கும். ஓகே, இது லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுங்க. சரி, அது ஏன் அந்த மாதிரி எரர் வந்ததுன்னா, அது வந்து சிடியில் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணோம். நம்ம யூஎஸ்பியில் போகிறதுனால அந்த மாதிரி எரர் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அகைன் என்ட்ரு பண்ணிங்க, கண்டினியூ.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை இருந்திருந்தால் அதில் வந்து உங்களுடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சிருந்தா நமக்கு ஒய்ஃபை டிவைஸ்லாம் அதில் காமிச்சிருக்கோம். இது வந்து ஒய்ஃபை இல்லாதனால நான் வந்து டூ நாட் கான்ஃபிகர் தி நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேம், உங்கள் சிஸ்டத்துடைய நேம் இது காலி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. பார்ட்டிஷன் டிஸ்க்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடுங்க. கைடட் யூஸ் தி லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் ஃப்ரீ ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன் அப்படி என்ட்ரு பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா டிஸ்க்கு, அந்த டிஸ்க்கு இதை வந்து நின்றுட்டு பாருங்க 26 GB. அந்த நம்பர் பார்த்துங்க #5. உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக உங்களுக்கு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். #5. நெக்ஸ்ட் வந்து சாப் டிஸ்க் இது 1.2 GB. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பார்ட்டிஷன் அண்ட் ரைட் சேஞ்சஸ் அதை கொடுத்துருங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா #5 வந்து உங்களுக்கு அதில் தான் இப்போ ரைட் ஆக போகிறது. #6 வந்து ஸ்வாப் டிஸ்க்கு. பார்த்தீங்கன்னா ரைட் தி சேஞ்சஸ் டு டிஸ்க், இது வந்து எஸ் கொடுத்துருங்க. என்டர். அந்த பார்ட்டிஷன் வந்து ஃபார்மேட் ஆகுது. அதான் ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகின்னு இருக்குது. இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் ஏ நெட்வொர்க் மிரர் நோ கொடுத்துருங்க. என்டர். குரூப் பூட் லோடர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகின்னு இருக்குது. குரூப் லோடர் இது வந்து எஸ் கொடுத்துருங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் போயிடுங்க. என்டர். இப்போ வந்து குரூப் லோடர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகின்னு இருக்குது. கண்டினியூ கொடுங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு எந்த ஓஎஸ் வேணுன்றது சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெனு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து காலி லினக்ஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரிகவர்னு இருக்குது தான் விண்டோஸ் ஓஎஸ். நான் காலி லினக்ஸ் ஓஎஸ் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். யூசர் நேமில் வந்து ரூட்னு போட்டுங்க. ஆனால் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கேலின் இருந்தது அப்படின்னு கேட்பீங்க. அந்த கேலின் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட் நேம். யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக இந்த ஓஎஸ் வந்து ரூட்டு தான். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதான் போட்டுங்க. ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு சைன்இன் பண்ணிங்க. லினக்ஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து நம்ம அப்படியே சாதாரணமாக கிளிக் பண்ணால் விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணால் ஓகே ஆகாது. நீங்கள் லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். மவுஸோடைய லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணினா தான் அது ஓகே பட்டன் ஆகும். எதுனா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் கிளிக் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது ஷட் டவுன் பண்ணால் ரைட் கார்னரில் மேலே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா
வந்து பாருங்கள் பவர் ஆஃப். அது ஓகே பண்ணால் ஷட் டவுன் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.